ஹாய் ஜனங்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்து முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், க்ளவுஸு, சின்னமம் இதெல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேன் வச்சுக்கணும். பேன் வச்சு ஆயில் ஊற்றணும். ஓகேங்களா? இன்னொன்று ஆயில் ஊற்றினே தான் இருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஊற்றி முடிச்சிட்டோன்னே அந்த ப்ராசஸ் ஏன்னா ஆயில் அங்கே ஆயில் அதில் கம்மியாகிடுச்சு பாட்டில். இப்போ தான் நான் ரீஃபில் பண்ண மறுபடியும் ஆயில். ஓகேங்களா? ஸோ ஆயில் ஊற்றி முடிக்கணும். ஊற்றி முடிச்சிட்டோன்னே ஸ்பைசஸ் போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, பெப்பரு, ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதனால் ரோஸ்ட் பண்ணணும். ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் வரும், ஒரு ஸ்பைசஸ் ஃப்ளேவர். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போகணும். அது குக் ஆகுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா குக் ஆகணும், ஸ்மெல் வரணும். ஸோ ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் எல்லோ கலராக இருக்குதுன்னா, ஸோ நான் வீட்டிலே அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, பூண்டு, இஞ்சி, டர்மரிக் அது மூணுமே போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு லைட்டாக கீ போட்டுக்குவேன். ஸோ அது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்போ அதோட எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி தான் பிடிக்குமே. ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோன்னே காஞ்ச மிளகா போட்டுக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வந்துட்டோன்னே ட்ரை சில்லியும் நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இன்னும் குக் பண்ணினே தான் இருக்கிறேன். குக் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஃப்ளேவர் வரும். நெக்ஸ்ட்டு ஆனியனு, கறி லீவ்ஸு போட்டுக்கணும். நல்லா குக் பண்ணணும். இது குக் பண்ணி முடிக்கணும். ஒரு ராட்டன் ஸ்மெல் போகணும். ஓகேங்களா? அது ஃபுல்லாக நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நல்லா அந்த மசாலா கூட குக் பண்ணணும். எல்லா ஸ்பைசஸ் கூட, ட்ரை சில்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆகி முடிச்சிட்டோன்னே நம்ம ஆனியன் நல்லா ஒரு கிளாஸ் பதத்துக்கு வரணும். ஓகே, ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரைக்கும் வரணும். அப்போ தான் நம்ம சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கணும். தக்காளியை போட்டுட்டு முடிச்சிட்டோன்னே சில்லி பவுட்ரு போட்டுட்டு மஞ்சத்தூளும் போடணும். கரம் மசாலாவும் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அங்கே அடி பிடிச்சிடும் இல்லைங்க தேஞ்சிடும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதால் நான் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு சிக்கன் போட்டுக்கணும். பிகாஸ் லைட்டாக ஊற்றணும். சிக்கன்லேயே தண்ணி ஆல்ரெடி விடும். அதால் நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிக்கினேன். ஸோ இந்த மசாலா நல்லா குக் ஆகணும் சிக்கனுக்குள்ளே. ஸோ நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடணும் சிக்கனை. ஸோ நல்லா சிக்கன் மசாலா ஃபுல்லாக போகணும் உள்ள. ஸோ அதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு பெப்பர்ஸ் எடுத்துக்கணும். பெப்பர் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோன்னே நான் பெப்பர் இதில் போடுறேன் பேனில். ஸோ சிக்கனுக்கு பெப்பர் சிக்கன் பண்ணுறேன்ல. ஸோ பெப்பரை போட்டு முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே இது பண்ணணும். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி.